Today we are going to focus on the young man who fled. ஓடிப்போன ஒரு வாலிபனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Uh, Turn with me in your Bibles to Mark chapter 14 verses 51 and 52. நம்ம மார்க் 14வது அதிகாரம் 51 மற்றும் 52வது வசனங்களை நாம் பார்க்கலாம். Mark chapter 14 verses 51 and 52. And a young man followed Jesus with nothing but a linen cloth about his body. And they seized him, but he left the linen cloth and ran away naked. தமிழில் நான் வாசிக்கிறேன். மார்க் 14 51 52 வரை. ஒரு வாலிபன் ஒரு போர்வையை மட்டும் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னால் போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் போர்வையை போட்டுவிட்டு நிர்வாணமாக அவர்களை விட்டு ஓடி போனான். It's a very small passage, but when Mark wrote about this incident, I think he had a purpose in inserting this episode into his gospel. இது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு வேத பகுதி. ஆனால் மார்க்கு இந்த வசனங்களை இந்த இந்த 2 வசனங்களை இதில் போடும்போது நிச்சயமாக அவர் ஒரு நோக்கத்தோடு தான் இதை வைத்தார் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்களும் அதை ஒத்துக்கொள்வீர்கள். So what do we learn from this passage? A young man came, he was simply covered with a linen cloth, and then he ran away, fled Jesus when they seized him. But until then he was following Jesus. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு வாலிபன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறான். அவன் ஒரு போர்வை மட்டும்தான் போத்திட்டு வந்திருக்கான். அவனை அங்கே பிடிக்கிறாங்க. அவனை பிடித்தார்கள். பிடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான்? இந்த போர்வையை கூட விட்டுட்டு அவன் ஓடி போயிடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். So what do we learn from this? So this is what we are going to focus on this morning. இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். First of all, many biblical scholars wrestle with the identity of this guy, this young man. இந்த வாலிபன் யாரா இருக்கும், அவருடைய அடையாளம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல்வேறு இடங்களில் புஸ்தகங்கள்லாம் வாசித்து சர்ச்சஸில் ஏதாவது சபை வரலாறுல இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பார்க்குறாங்க. பட் ஸ்டில் தே ஹவ் நாட் நெயில் டவுன் ஜஸ்ட் ஒன் கை. ஒரே ஒரு ஆள் தான், இவர் தான் அந்த ஆள் அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லவே இல்லை. தே நேம் செவரல் பீப்புள் லைக் லாசரஸ், John Mark. And John Mark is the one who many scholars think was this young man. லாசரஸாக இருக்கலாமா அல்லது வேறு ஒருத்தராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் யோவான் மார்க் தான் இந்த வாலிபனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருதுகிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறார்கள். யாரும் இவர் தான் அப்படின்ட்டு சொல்லலை, வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் we are not going to look at that, but we are going to look at what we can learn from this passage. நாம் இந்த ஐடென்டிட்டி அடையாளம் யார் இந்த யங் மேன் அப்படிங்கிறது விஷயத்துக்குள்ளே நம்ம டீப்பாக இன்னைக்கு போகிறது கிடையாது. பட் இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். I want to lay before you some important points which could be our learnings from this passage. இந்த காலைவெளியில் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட், proximity to Jesus is not the same as true discipleship. அது இயேசுக்கு பக்கத்தில் இருப்பது இயேசுடைய சீடனாக இருப்பதற்கு அர்த்தம் இல்லை. அது ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். When Jesus was in flesh, on the earth, in his physical form as a human being, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் இருந்தபோது, தன்னுடைய அந்த மாம்சத்தில் அவர் இருந்தபோது many people followed him.
நிறைய பேர் அவரை வந்து பின்பற்றி போனார்கள் சொல்லி பார்க்குறோம். Some people followed him because he performed miracles. Some people followed him because he fed the people. Um, and probably some people followed him because um, whatever Jesus did was a spiritual entertainment, and some people followed Jesus because they wanted to find fault with Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பின்பற்றி போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிலர்லாம் அற்புதத்துக்காக பின்பற்றி போனார்கள். சிலர்லாம் வந்து இயேசு வந்து மக்களுக்கு உணவு கொடுத்தார் என்பதற்காக பின்பற்றி போனார்கள். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டுவதற்காகவே, குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவருக்கு பின்னாடி போனாங்க. ஒரு சிலருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செஞ்சது, அவருடைய கூட்டங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஆவிக்குரிய பொழுதுபோக்காக இருந்தது. அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆன்மீக பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். ஆன்மீக பொழுதுபோக்காக இருந்தது. எனவே அவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். The question is, were they all true disciples of Jesus? No. அவர்கள் எல்லோரும் உண்மையான அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சீடர்களாக இருந்தார்களா என்றால் இல்லை என்பதை தான் நம்ம பார்க்குறோம். So, being near Jesus externally does not mean a person is rooted in him internally. ஒருத்தர் வந்து வெளிப்பிரகாரமாக இயேசுவோடு கூட இருக்கிறார், இயேசுவோடைய அருகாமையில் இருக்கிறார் என்பது அவர் உள்ளார்ந்த விதத்துல இயேசுவுக்குள்ள வேரூன்றி இருக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க நம்ம கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம். People can be close to Christ through church culture, Christian friendships, ministry environments, and even in the theological circles, discussions and all that. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். எப்படி அப்படின்னா அவருடைய சபையினுடைய கலாச்சாரத்தில் பங்கு பெறுவதனால, கிறிஸ்தவ நண்பர்களை வைத்திருப்பதனால, அல்லது ஊழியம் செய்வதனால, ஊழிய சூழல்ல இருப்பதனால, அல்லது இறையியல் கருத்துக்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ற இடத்துல அவங்களும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதுனால, இது இப்படி பல்வேறு விஷயங்கள் மூலமாக அவர்கள் இயேசுவோடு கூட பக்கத்தில் இருக்கிறது போல தோன்றலாம். பட் இஃப் தே லேக் ஹார்ட் லெவல் டிசைபிள்ஷிப், தே ஆர் நாட் ட்ரூ டிசைபிள்ஸ். பட் இதுல எல்லாத்துலேயும் அவங்க பங்கு பெற்றுவிட்டு அவர்கள் இதய அளவுல சீடர்களாக இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் உண்மையான சீடர்களாக இருக்க முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். Many believers struggle when trials come because the faith has been borrowed rather than owned. இன்னைக்கு நிறைய சீடர்கள், இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது அவங்க போராடி விழுந்து போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய விசுவாசம் வந்து யாருக்கிட்டே கடன் வாங்கின விசுவாசமாக தான் இருக்கு. அவங்களுடைய விசுவாசம் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட், அதாவது தானே அனுபவித்து கற்றுக்கொண்ட அந்த விசுவாசமாக இல்லை, யார்கிட்ட வாங்கினதாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். So this morning, I just want to place before you two questions, and this question is something I need to answer. We all have to answer. நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதிலளிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா, do we follow Jesus because of conviction or environment? நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது வந்து நம்ம உள்ளார்ந்த மனசுல புரிஞ்சு நம்ம பின்பற்றுகிறோமா அல்லது சூழல்னால பின்பற்றுகிறோமா? If our Christian community disappeared, would our faith remain? True. நம்ம சர்ச்சு, நம்ம நம்ம சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாம் வந்து அதாவது டிஸப்பியர் ஆயிடுச்சு, மறைந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எல்லாம் போயிட்டாங்க, என்ன நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். நம்ம நம்ம அப்பயும் நம்ம விசுவாசத்தோட இருப்போமா அப்படின்னு நீங்க யோசித்துப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். The church must move people from association with Christ to personal allegiance to Christ.
சபை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் சும்மா இயேசுவோட நான் இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்தவ அடையாளங்களை கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டிலும் தாண்டி இயேசுவுக்கு உண்மையிலேயே நம்ம உறுதிமொழி எடுத்தவர்களாக, அவரோடு கூட உறவு கொள்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் காரியம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில இயேசுவுக்கு அருகாமையில இருக்கிறோம். சபை கலாச்சாரம் மூலியமாகவோ, மற்ற மற்ற பல்வேறு விஷயங்கள் மூலமாக, கிறிஸ்தவ காரியங்கள் மூலமாக நம்ம இயேசுவுக்கு அருகாமையில இருக்கிறது போல தோன்றினாலும், நாம இதயத்தின் மட்டத்துல, இதயத்துல இருந்து ஆண்டவரை நம்ம பின்பற்றவில்லை என்றால், அது உண்மையான ஒரு சீடத்துவமாக இருக்காது என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். The next thing I want to share with you is this: crisis reveals the true condition of the heart. Crisis reveals the true condition of the heart. ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில வருகிற சோதனை தான் அவங்களுடைய இதயத்தினுடைய முழு நிலைய அது காண்பிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். Many years before, I met a wonderful couple in Ambala. Many years before, he was an evangelist, old man, and I said, can I meet your wife? நான் கேட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாலாவில் ஒரு தம்பதியை நான் சந்தித்தேன். அவர் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகராக இருந்தார். அவர் வீட்டுக்கு என்னை அழைச்சிருந்தார். அவர் வீட்டுக்கு நான் போனேன். நான் கேட்டேன், உங்களுடைய மனைவியை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். யா எஸ் அப்படின்னு சொன்னார். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டுக் மீ இன் டு அ ரூம். அவர் என்ன ஒரு ரூம்குள்ளே கூட்டு போனார். அண்ட் there was a lady, nicely dressed but lying in bed. Nicely dressed, lying in bed. நல்ல ஆடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பெட்ல படுத்திருந்தாங்க. And he said, my wife has been paralyzed in this condition for 25 years. He said, for 25 years, she was in the same condition and I'm taking care of her, he said. 25 வருஷமா என்னுடைய மனைவி என்ன செய்றாங்க, இதே நிலையில இருக்கிறாங்க. இப்படியே படுத்த படுக்கையாவே இருக்கிறாங்க. அவங்கள நான் தான் பார்த்துக்கிறேன். I clean her up, give her bath, and I, dress her up, and then she will sit for some time, and then she will feel the pain at her back, and then she will lie down the whole day. That's what's been going on for 25 years. 25 வருஷமா நான் அவங்கள வந்து எழுப்புவேன், அவங்கள குளிப்பாட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்லாம் பண்ணி விடுவேன், தலையெல்லாம் வாரி விடுவேன். அப்புறம் அந்த சேர்ல உட்காருவாங்க. அவங்களுக்கு முதுகு வலி வரும். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், நான் படுக்க வச்சிருவேன். இப்படியே 25 வருடங்கள். I asked her, I asked him, where did you find your wife? So he said, we loved each other. We were going to the same church. We loved each other. And we married. And I thought, she was very good for my ministry. So I married her. That's what he said. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேருமே ஒரே சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஒருத்தவங்க விரும்பினோம். நான் என்னுடைய ஊழியத்துக்கு அவங்க தான் சரியாக இருப்பாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். நாங்கள் திருமணம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. Wow, when I went home, I was thinking about this couple. Even today, I think about this couple. இன்னைக்கு கூட அந்த தம்பதிகளை நான் தம்பதி நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு வந்து அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா அப்பயே அவங்க வந்து ஓல்டாக தான் இருந்தாங்க. தெரில. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் மேன். தட் இஸ் ட்ரூ லவ். அதுதான் உண்மையான அன்பு என்பதை பார்க்குறோம். If I have seen some husbands, saying like, I don't know why I married you. You are just you are useless. You do nothing. You are sick, and go home, to your parents' house and get healed and come back. And why should I spend my money on that? A lot of rubbish I have heard. Husbands, venting out on the wives, especially when they are sick. நான் நிறைய ஹஸ்பண்ட்ஸை பார்த்துருக்கேன். நிறையானா 10-15 நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஊழியத்தில் அனுபவத்தில் ஒரு 33 வருஷத்தில் நான் இத்தனை பேர், நிறைய பேர் பார்த்துருக்கேன். சிக்கான ஒய்ஃபை போட்டு திட்டுவாங்க.
ரொம்ப டார்ச்சர், வேஸ்ட், நீ யூஸ்லெஸ், உன்னையெல்லாம் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் வீட்டில் அப்பா அம்மா வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்பயே தெரிஞ்சுக்கலாம், blah 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 blah. எல்லாத்தையும் அவங்க அவங்க மேலே தான் கொட்டுவாங்க. But this man never said is I could see that auntie was very happy. அந்த ஆண்டி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். Wow. You know, crisis, when crisis comes in our lives, when tough times come in our lives, our the true condition of the heart is revealed. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம உண்மையான இதய நிலை வந்து வெளிப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் திஸ் மேன் ஃபேஸ் த கிரைசிஸ் இன் இஸ் லைஃப். இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஒரு கஷ்டத்தை அவன் வந்து சந்திச்சான். என்ன கஷ்டம்? when when he was following Jesus, he was caught by the people. He was seized by the people. Maybe he thought, he was going to be arrested. And he ran away. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய்க்கொண்டே இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் வந்த கஷ்டம் என்னன்னா, அவனை பிடித்தார்கள்னு சொல்லி பார்க்குறான். அவனை வந்து சிறை பிடிப்பதற்காக அவர்கள் அப்படி செய்திருக்கலாம். அவனை போய் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்ற அந்த பயத்தில் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் துண்டை காணா துணியை காணான்னு ஓடுறான். அதனுடைய போர்வையை விட்டு கூட அவன் ஓடுவதை நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. Many times in our lives, trials do not create faith or unbelief. They simply tell what is in our heart. பல வேளைகளில் சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விசுவாசத்தையோ அல்லது அவிசுவாசத்தையோ உருவாக்குவதில்லை. நம்ம இதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்படியே காண்பிக்கிறது, அவ்வளவுதான். Jesus repeatedly taught this principle to his disciples. இயேசு கிறிஸ்து பல வேளைகளில் இந்த காரியத்தை அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். For example, when they faced storm and they thought they were going to die, Jesus said, why do you have no faith? It simply revealed the fear they had. ஒருவேளை ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா புயல் வீசின போது அவர்களுக்கு பயம் வந்த போது இயேசு கேட்கிறார், ஏன் விசுவாசமற்றவர்களாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அது வந்து அவருடைய இதயத்தில் இருந்த அந்த பயத்தை வெளியில கொண்டு வந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்கிறோம். Many times, when we face hard times, trials and temptations, go through difficult moments in life, let's pause and ask, Lord, is my heart with you? Is a faith in my heart? நம்ம வாழ்க்கையில சோதனையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே நின்று நம்ம கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய இதயத்துல வந்து விசுவாசம் இருக்கிறதா? என்னுடைய இதயத்துல வந்து உங்களுக்கான அன்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. But when believers fail during crisis, the goal is not condemnation but diagnosis. ஆனா நம்ம நம்ம எல்லோருமே இந்த இடத்துல வந்து என்ன சூழல் வந்தாலும் நின்றுவோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்ம அந்த சூழல்ல சோதனையில் நம்ம விழும்போது, கஷ்ட நேரத்தில் நம்ம வந்து விட்டு ஓடும்போது, ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, அவர் வந்து நம்மளை டெஸ்ட் பண்றார். நம்மளை வந்து நம்ம யாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து உண்மையிலே டயக்னோசிஸ், இந்த வியாதி தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதுதான் வியாதி அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ் there any fear that controls you? ஏதாவது உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும், கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் ஏதாவது பயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறதா? யோசித்து பாருங்க. What beliefs are actually drawing you closer to God? என்ன விசுவாசங்கள் வந்து உங்களை ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கிட்டே வருது? என்ன பயம்லாம் உங்களை ஆண்டவர்கிட்ட வந்து தூரப்படுத்திட்டே இருக்கு? நீங்க யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லோருமே யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Next, it's a very small passage, but we can learn a lot of things from this passage. Another thing that we can learn is fear is one of the greatest enemies of discipleship. அதாவது பயம் என்பதுதான் நாம ஆண்டவருக்குள்ள சீடர்களாக இருப்பதற்கு தடையாக வருகிற ஒரு பெரிய எதிராளி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பயம். I always tell, right, there is something called positive fear, something called negative fear. அதாவது எதிர்மறையான பயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, நேர்மறையான பயம் என்று ஒன்று இருக்கிறது.
நேர்மறையான பயம் நல்லதுதான். பாசிட்டிவ் ஃபியர் இஸ் குட். பட் we need to avoid, we need to get rid of the negative fear. ஆனா நம்ம இந்த எதிர்மறையான விசுவாசம் இருக்குல்ல, அதை நம்ம தூர தள்ளுவது, அல்லது வெளியே வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். See, this young man's reaction is this, that he fled from the scene. He left his linen cloth he was covered with and ran away from there. இந்த வாலிபனுடைய முதல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்வினை என்னன்னா, அவன் தான் போத்திருந்த போர்வையை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேபி ஹி வாஸ் ட்ரிவன் பை ஃபியர் ஆஃப் அரெஸ்ட் ஆர் ஹார்ம். அவன் இப்படி யோசிச்சிருக்கலாம், நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நம்மளை வந்து காயப்படுத்த போகிறாங்க, அல்லது அடிக்க போகிறாங்க, அல்லது நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, சிறைபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு பயத்தை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். when you look at the Bible, you see a lot of people who failed. நம்ம வேத வசனத்தை பார்க்கும்போது நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனவங்களை நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த பைபிள். அதுதான் வேத வசனத்தினுடைய ஒரு 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 அருமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூனோ த பைபிள் டசன் picturize some prophets as good people. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. சாமியல் ஹேட் ஹிஸ் ஓன் ஃப்ளாஸ். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவருக்குன்னே ஒரு சில குறைகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் த லீடர்ஸ் who were actually considered spiritual leaders were not all perfect. For example, David was not perfect, but he was a man after God's own heart, the Bible says, because he always repented. அதே போல பல தலைவர்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய தலைவர்கள் நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்குறவங்க, அவர்கள் எல்லோருமே சிறப்பானவர்கள், எந்த பாவமே செய்யாதவர்கள், அதாவது ஃபெயிலியரே அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தாவீதும் வந்து பாவத்தில் விழுந்தார், அவருடைய வாழ்க்கையிலேயே ஃபெயிலியர் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா அவர் வந்து தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து பாவம் செய்யும்போது ரிப்பன்ட் பண்ணார். யாரும் போயிட்டு அவரை பிடிச்சி தள்ளணும் அப்படின்றது கிடையாது. அவரே யோசிச்சு, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். தட் இஸ் வை he became a great leader. He is an example to us. அதனால தான் அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக மாறினார். அவர் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். And now look at Peter, for example. Peter denied Jesus Christ out of fear. And the disciples ran away. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கிறார், தூஷிக்கவும் செஞ்சிட்டார். அது மட்டுமல்ல, சீடர்கள் எல்லோரும் பயத்துல ஓடி போயிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். Shall we say that there is no restoration for all these people? நம்ம இப்படி சொல்ல முடியுமா? அவங்க வந்து மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. Jesus had compassion for every one of them. Jesus is, the Bible is presenting this as diagnosis, not as condemnation. வேத புஸ்தகம் வந்து இதை வச்சு நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு இதுதான் வியாதி அப்படின்னு சொல்லுது. இதுதான் வியாதி அப்படின்னு சொல்லுது. What will happen, if you go to a doctor and then the doctor says, this is your sickness and you need to take this medicine? What will happen? There are some people I've heard, oh, how can you say that I have sugar? How can you say that I have, this problem? நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து உண்மையாகவே நம்மளை டயக்னோஸ் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், இதாங்க உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள்லாம் இப்படிலாம் இருக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட போனாவே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிரச்சனை சொல்லிட்டு, பட் he gives you medicines, right? He gives you, medicines and he gives you treatment, right? அவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, உங்களை வந்து தூர தூக்கி போட்டுறாரா? இல்லை, அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்யறாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அப்புறம் வந்து மெடிசின்ஸ் கொடுக்குறாரு. So that shows his love. He is not rejecting you because you have that problem. He wants to treat you. He wants to heal you. He wants to get you back into his relationship. இயேசு கிறிஸ்து எப்படின்னா, நம்ம பிரச்சனையை எல்லாம் சொல்லி அப்படியே டார்ச்சர் பண்ற ஒருத்தர் கிடையாது. அவர் வந்து நம்மளை திரும்ப கொண்டு வருவதற்காக அவர் முயற்சிப்பார். அவர் வந்து நமக்கு மெடிசின்ஸ் கொடுப்பார், நமக்கு சிகிச்சை அளிப்பார், சிகிச்சை அளித்து நம்மளை வந்து சுகப்படுத்துவார் அப்படிங்கிறதான் நாம இந்த இடத்துல பார்க்குறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So many believers struggle with fear of rejection, fear of suffering, fear of loss,
fear of public shame, and they run away from Christ. மெனி நிறைய விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள்ல நிறைய அப்படின்னு சொல்லுது எல்லாரையும் நான் சொல்ல நிறைய மெனி பீப்புள் அநேகர் அநேகர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளை வந்து இவங்க சேர்த்துக்காம போயிடுவாங்களோ அதனால நம்ம என்ன செய்வோம் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், அல்லது நம்ம கஷ்டப்படுத்திடுவாங்களோ அல்லது நஷ்டம் வந்துருமோ, பப்ளிக்காக நம்மளை வந்து ஷேம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து யோசிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Fear must be confronted with the deeper vision of Christ's worth. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு எல்லாத்த காட்டிலும் ரொம்ப தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும், எனக்கு வந்து பயமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. Long before I was talking to somebody, and that person said, I hid my identity as a Christian because they would think, oh, are you a Christian? Are you a Christian? I mean, they will think low of me. That's what that person said. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவர் வந்து சொன்னாரு, நான் வந்து கிறிஸ்தவன் அப்படிங்கிறத நான் சில ஐடென்டிட்டி கொடுக்கவே இல்லை, அடையாளப்படுத்தவே இல்லை. மக்கள் கேட்டால் கூட நான் கிறிஸ்தவன் நான் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா, நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப தாழ்வா நினைச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. But then I told him there are many things you can proud about as a Christian. நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவராக பல காரியங்களை குறித்து நீங்க பெருமையாக யோசிக்கலாம், பெருமை பாராட்டலாம். அப்படின்னா அதாவது ஓ வா ஓகே ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். நம்பர் ஒன், யூ கேன் திங்க் அபவுட் கிரைஸ்ட். வந்து கிறிஸ்துவை நாம் என்ன செய்யலாம், யோசிக்கலாம். தெர் இஸ் நோ ஒன் லைக் கிரைஸ்ட் இன் த வேர்ல்டு. There is no one in like Christ in the world. So when you say I'm a disciple of Christ, it's something that you can boast about. நீங்க வந்து நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய சீடன் என்று சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக இது வந்து ஒரு பெருமைக்குரிய காரியம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். Then he was from Rajasthan. He was from Rajasthan. So I told him, many borewells in Rajasthan, those days, many borewells, especially in the villages, were planted by an organization called CASA. நிறைய போர்வெல்ஸ் கிராமங்களில் போர்வெல்ஸ் வந்து போட்டது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காசா அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் தான் போட்டிருக்கு. ஸோ யூ கேன் பி ப்ரவுட் அபவுட் இட். யூ கேன் டெல் த பீப்புள், ஹே ஐ பிலாங் டு திஸ் network or organization, or because they believe in Christ and we all believe in Christ அப்ப நீங்க சொல்லலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத பல்வேறு இடங்கள்ல தூரத்துல போய் நடந்து ஒரு பானை தண்ணி எடுத்துட்டு வந்த இடங்கள்ல பல கிராமங்கள்ல ராஜஸ்தான்ல காசா அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் என்ன செய்யுதுன்னா போர்வெல் போட்டிருக்குது. எனவே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பெருமையா சொல்லலாம், அந்த நிறுவனம் ஆராதிக்கிறதுல அந்த தேவன் இயேசு கிறிஸ்து அவரை தான் நான் பின்பற்றுகிறேன், அவரை தான் நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். You can also say that, for the first time, a hospital for the lepers was, constructed by Christians in India. And many schools for the rural people and the poor were, constructed by, Christian missionaries. So you can proudly say, hey, I belong to this family. நான் வந்து இந்த குடும்பத்துக்கு நான் வந்து சொந்தக்காரராக இருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சமுதாயத்துக்கு, கிறிஸ்துவனுடைய குடும்பத்துக்கு நான் கிறிஸ்துவன் குடும்பத்தில் இருக்கிற நிறைய குஷ்டரோகிகள்லாம் யாருமே தொடவே மாட்டாங்க அந்த காலத்தில், யாருமே பார்க்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகளுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டினது, ஏழை பிள்ளைகளுக்காக, வறுமையில் உள்ளவங்களுக்காக ஸ்கூல்ஸ் கட்டினது கிறிஸ்தவ மிஷனரிகள். நான் அந்த தேவனை நான் வந்து விசுவாசிக்கிறேன், அந்த தேவனை நான் பின்பற்றுகிறேன். மத ரீதியாக நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் கிடையாது, நான் உண்மையிலே ஈஷுக்கா சேலா, நான் இயேசுடைய ஒரு சீடன் அப்படி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். Then he was thinking, but why people think that Christians are low class people, he asked. Then அவர் கேட்டார், ஏன் கிறிஸ்தவர்கள்லாம் லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, but in the beginning all those who were in Christ, who came to Christ, were
நாட் கம்மிங் ஃப்ரம் அ ஹை கிளாஸ் சொசைட்டி. ஆதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் எல்லோருமே ஒரு ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. தே வர் ஆல் ஆர்டினரி பீப்புள், ஃபிஷர்மேன் அண்ட் ஃப்ரம் ordinary background, and they came and they followed Jesus. So people have this stereotype. If you are a Christian, you are, this. அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகாலத்தில் சாதாரண மீனவர்கள், படிப்பறிவு அற்றவர்கள், அவங்க தான் வந்து ஆண்டவரை பின்பற்றினார்கள். எனவே மக்கள் வந்து ஒரு அடையாளம், ஒரு லேபிள் மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னா என்னது, நீங்க தாழ்வான ஒரு ஆளு அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. பட் ஐ சேட் there are many big scientists, famous scientists, and there are a lot of good people, reputed people who are part of the Christian community. I mean, I'm talking about spiritual Christian, true Christian community, not a religious community. நான் சொன்ன அவர்கிட்ட நிறைய விஞ்ஞானிகள், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நாம் வந்து அப்படி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. மத ரீதியிலான கிறிஸ்தவர்களை நான் சொல்லலை, உண்மையான கிறிஸ்தவர்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். Then he said, wow, there is so much to think about. There is so much to think about. But I started with the Christ. I want this to keep in mind. I started with the Christ. If all this, all else doesn't help, the one thing that can always make us proud to be a Christian is Christ. நிச்சயமாக மற்ற எதுவுமே நம்மளை வந்து பெருமைப்படுத்தவில்லை என்றால், கிறிஸ்தவனாக இருப்பதற்கு பெருமைப்படுத்தவில்லை என்றால், நம்மளை பெருமைப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம்னா கிறிஸ்து. we are in Christ, my friends. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆர் த பீப்புள் கோயிங் டு அப்ரிஷியேட் us? நோ. மக்கள் வந்து நம்மளை பாராட்டுவாங்களா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. they will they will they will put us to shame. They will reject us. மக்கள் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. But we can stand confident because we are with Christ, my friends. And this is very important. Fourth one, the last point I want to share with you is this: unprepared discipleship collapses under pressure. Unprepared discipleship collapses under pressure. ஆயத்தமில்லாத சீடத்துவம் அழுத்தத்தின் கீழே நிச்சயமாக சரிந்துவிடும் அப்படிங்கிறது. ஆயத்தமில்லாத கிறிஸ்தவம், this young man just came with a linen cloth over him. That's all. He was not dressed for the day. Maybe he quickly got out of bed and he just followed, or got out of the house and followed Jesus Christ. இந்த யங் மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண போர்வையை தான் போத்திட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் வந்து அன்னைக்கு அந்த நாளுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரலை. So the Bible says, when he left the linen cloth and ran away, he ran away naked. The Bible says, அவன் வந்து அதை வந்து விட்டுட்டு அவன் ஓடின போது, அவனுடைய லினன் கிளாத்தை விட்டுட்டு ஓடின போது, வேத புஸ்தகம் சொல்கிறது அவன் நிர்வாணமாக ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். Nakedness doesn't mean he was completely naked. Probably he was scantily dressed, or he was just wearing his underwear. அவன் வந்து அதிகமாக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதாவது நிர்வாணமாக ஓடினான் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது தன்னுடைய உள்ளாடைகளை மட்டும்தான் அணிந்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். My friends, we need to be prepared always. How can we be prepared? நம்ம எல்லா நேரங்களிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி எல்லா நேரங்களிலும் ஆயத்தமாக இருப்பது? First of all, we need to think that everything is not going to be smooth sailing for us. எல்லாம் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. Being a disciple of Jesus will bring some challenges. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய சீடனாக இருப்பது நிச்சயமாக சில சவால்களை கொண்டு வரும் என்பதை நம்ம மனசு வச்சுக்கணும். I'm not saying that you have to look for challenge everywhere. I'm not saying எங்கே பார்த்தாலும் ஒரு சவால் இருக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. Some people are so negative. They find persecution everywhere. Even if the people say something,
against the church. Some bad Christians, they think, they attack. Yes, if there are bad Christians, people will talk about that. சில வேளை பார்த்தீங்கன்னா சில கெட்ட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்கள குறித்து பேசினா கூட ஐயோ நம்மளை வந்து தாக்குறாங்க அப்படின்னு சிலர்லாம் எடுத்துக்குவாங்க. கெட்ட கிறிஸ்தவர்கள், சாட்சி இல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக மற்றவர்கள் பேசதான் செய்வார்கள், அருமையானவர்களே. So we don't need to find everything as a difficult moment for us or a challenge for us. நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து சேலஞ்சா எடுத்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. அப்படி நெகட்டிவ் மைண்டோட நம்ம இருக்க தேவையில்லை. பட் we need to be prepared. ஆனால் நம்ம வந்து எப்போதுமே ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ ஹவு கேன் வி பி ப்ரிப்பேர்ட்? we need to study the word, we need to meditate on God's word. நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும்? நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். and we need to be people who pray. நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். and we need to be people who pray without ceasing. நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். we need to be thinking about God, in a conversation with God throughout the day. நம்ம ஒவ்வொரு நாளும் முழு நாளும் நாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஆண்டவரோட உரையாடி கொண்டே இருக்க வேண்டும், அருமையானவர்களே. and we need to confess our sins to Christ and repent. நம்ம வந்து பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை விட்டு நம்ம வந்து மனம் திரும்பி வருகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். we have to be part of a spiritual community. நம்ம ஒரு ஆன்மீக சமுதாயத்தில், ஆவிக்குரிய சமுதாயத்தில், கிறிஸ்துவ பின்பற்றுகிற ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். and we need to be deep rooted. நாம நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆழமாக வேரூன்றி இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So today, this is what the Lord says. Sometimes our life will face challenges, but we will not run away, and we will be prepared. We will not run away like that young man. And that, let's not be proud about our spirituality, looking down on this young man. நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை, especially I can tell about myself, I should not be spiritually proud, looking down on this young man. நான் இந்த மனுஷனை, இந்த வாலிபனை வந்து தாழ்வாக பார்த்து நான் வந்து ஆவிக்குரிய இதில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நான் யோசிக்கக்கூடாது. பட் திஸ் இஸ் அ வார்னிங். திஸ் இஸ் அ வார்னிங் டு அஸ். இது வந்து நமக்கு எச்சரிக்கை. And this is what God is telling me. Joseph, when people look at you, they should not learn from your negative things. They should learn from your positive things. இதுதான் ஆண்டவர் என்கிட்ட இப்போ சொல்கிற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நான் உணர்றேன். என்ன அப்படின்னா, மக்கள் உங்ககிட்ட இருந்து பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து நல்ல காரியங்கள்லேருந்து நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளணும். கெட்ட காரியத்திலேருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை. இட் ஷுட் பி லைக் ஹி ran away, so I should not run away. It should not be like that. It should be like he did not run away, so I will not run away. இது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஓடி போயிட்டாரு, எனவே நான் ஓடி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாடம் அல்ல. அவரும் ஓடி போகலை, நானும் என்ன செய்ய மாட்டேன், ஓடி போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறத நான் உணர்கிறேன் இந்த வேளையில், இந்த காலை வேளையில். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மெசேஜ். அதை தான் நான் உங்களோடையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தியினுடைய கடைசியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.